வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல கார்ப்பரேட் அக்கவுண்டிங் பாரதியார் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் எனக்கு ஒன்று கிடைச்சது. தட் இஸ் த எக்ஸாம் விச் ஹேப்பன்ட் ஆன் மே 2014. அதில் செக்ஷன் பி 5 மார்க் கொஷனில் ஒரு ப்ராப்ளம் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், விச் இஸ் அண்டர் த சாப்டர் ரிடெம்ஷன் ஆஃப் டெபென்ச்சர். இந்த கொஷின் வந்து கொஞ்சம் தெளிவாக படிச்சோம்னா ஈஸியாக புரியும், பட் ஆனால் புரியறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்கள் இதை ஆப்ஷனில் விடணும்னு சொல்லி சிலரெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஆன் 1/1/2009. the value of the debenture is 4 lakh rupees. அதுக்கு நம்ம 5% இன்ட்ரெஸ்ட் வருஷம் வருஷம் அவங்களுக்கு பே பண்ணணும். யார் நமக்கு காசு கொடுத்தாங்களோ அந்த டெபென்ச்சர் ஹோல்டருக்கு. ஓகே, ஆன் தட் டேட் த சிங்கிங் ஃபண்ட் ஸ்டுட் அட் 3,74,500. ஸோ 31/12/2009 அன்னைக்கு இந்த 4 lakh rupees-அ நாம சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கோம். ஒரு வருஷமும் 14,200 போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி அப்படி 31/12/2009 அன்னைக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ இஸ் 3,74,500. ஓகே, அண்ட் இதில் என்னன்னா 50,000 வந்து நம்மளோட ஓன் டிபென்ச்சர். ஸோ இந்த 4 lakhல 50,000ங்கிறது நம்ம கிட்ட இருந்த காசையே நம்ம டிபென்ச்சரா போட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பேலன்ஸ் 3,50,000 தான் அவுட் சைடர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கீப்பிங் மைண்ட் இந்த 50,000 வந்து as on this date purchased at an average price of 99 rupees. 100 rupees வேல்யூவை 99 rupees-ஆ தான் அந்த டேட்ல காமிக்கிறாங்க. இந்த 3,30,000ங்கிறத இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு கிடைச்ச வேல்யூ 3,30,000 rupees. ஓகே, ஸோ த ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் 14,200. வருஷம் நம்ம 14,200 rupees நம்மளோட ரிசர்வ்லேருந்து எடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்க இன்னொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா 31st December 2009 the investment were realized at 98 rupees. the debenture were redeemed. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரியலைஸ் பண்ணிட்டோம். ரியலைஸ் பண்ணப்போ how much we got 3,74,500. ஸோ அது at the cost of 98 rupees. ஓகே, இதுக்கு நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% டெபென்ச்சர் அக்கௌண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த 50,000 அதையும் சேர்த்தே 1/1/2009 அன்னைக்கு the balance of the debenture is 4 lakh rupees, which has been brought down from the previous year. அதனால by balance brought down 4 lakh rupees. இதுல வந்து நம்ம வெளியில கொடுக்க வேண்டிய கேஷ் எவ்வளோனா 3,50,000 rupees as a debenture. ஓகே, ரிடெம்ஷன் ஆஃப் டெபென்ச்சர் நம்ம வெளியில போக வேண்டிய கேஷ் 3,50,000. இந்த 50,000 வில் கேன்சல். ஏன் அப்படின்னா இது நம்மளோட ஓன் டெபென்ச்சர். ஸோ சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே நம்ம கேன்சல் பண்ணுவோம் இந்த 50,000. ஏன்னா இது நம்மளோட காசு, நமக்கே தர்ற மாதிரி இங்கே காமிக்க முடியாது. அதனால அதை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் டெபென்ச்சராக காமிக்கிறாங்க. ஸோ த கிராண்ட் டோட்டல் ஆன் போத் த சைட் இஸ் 4 lakh rupees. இதோட டெபென்ச்சர் முடிஞ்சது. இது எல்லாமே அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களுக்கான லெட்ஜர் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட். சிங்கிங் ஃபண்டை பொறுத்த வரையும் நமக்கு வருஷம் என்ன வேல்யூ நம்ம ரியலைஸ் பண்றோம் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அப்படிங்கிறது தான். ஸோ இங்க போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கு வந்த வேல்யூ எவ்வளோனா 3,74,500. ஓகே, அதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. on that date, that is on 1/1/2009, on that date the sinking fund stood at 3,74,500. ப்ரீவியஸ் இயர்லேருந்து இந்த இயருக்கு கொண்டு வந்தது 3,74,500. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ப்ராஃபிட்லேருந்து நாம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 14,200. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வருஷம் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா இந்த 50,000க்கு ஒரு 5% ப்ளஸ் இந்த 3,30,000 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேர் இட் இஸ் எங்க 3,30,000க்கு ஒரு 3% நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அந்த 3,30,000க்கு ஒரு 3%, 50,000க்கு ஒரு 5%, இது ரெண்டும் சேர்த்தோம்னா வில் கெட் 12,400. ஓகே, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நாம ரிசீவ் பண்ணணும். சாரி, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நாம பே பண்ணணும். ஓகே, எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து கிரெடிட் சைடில் வரும். அது மட்டும் தேர்ட் கோல்டன் ரூல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணணும், அதனால அதை வந்து கிரெடிட் சைடில் காமிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பை எஸ்எஃப்ஐ அக்கௌண்ட் ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன். இது எப்படி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 50,000 ஓன் டெபென்ச்சர் பர்ச்சேஸ்ட் அட் அன் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் ₹99. அப்போ 100 rupees-ஆ இருக்கிறது வெறும் 99%. 99 rupees. 100ங்கிறது 100%. 99 rupees-ங்கிறது 99%.
அப்போ இந்த 50,000ல 99%ங்கிறது 49,500. அப்போ 50,000 இருக்க வேண்டியது நம்ம 49,500 தான் வேல்யூ. அப்ப பேலன்ஸ் 500ங்கிறது நம்மளோட ப்ராஃபிட். ஓகே. ஸோ 50,000 வேல்யூவா இருந்தது. இப்போ 49,500 தான். ஸோ நம்ம அந்த டிபென்ச்சர வந்து ரிடீம் பண்ணணும்னாலும் நம்ம 49,500 குடுக்குற மாதிரி கணக்கு காமிச்சா போதும். அப்ப பேலன்ஸ் 500ங்கிறது நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகே. திஸ் இஸ் ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன். இதுவுமே வந்து நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட். ஓகே. ஸோ அதனால அதையும் நாம இங்க காமிச்சிருக்கோம். ஸோ டோட்டலா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னா 4,01,600. ஓகே. ஸோ நம்மகிட்ட இருக்க வேண்டிய நம்மகிட்ட இருக்க வேண்டிய அமௌண்ட் 4,01,600. பட் ஆனா நம்ம ஜெனரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட் வெறும் 4,00,000 ருபீஸ் மட்டும் தான். அப்ப பேலன்ஸ் இந்த 1,600ங்கிறது நமக்கான லாஸ். ஓகே. ஸோ நீங்க இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த 1,600 எப்படி வந்ததுன்னு. இல்ல இதுல எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த லெட்ஜர் அக்கவுண்ட்ல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. யூ ஜஸ்ட் கீப் அசைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட். இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ, நாம இங்க நாமினல் வேல்யூஸ் 3,30,000. பட் புக்க பொறுத்தவரையும் வெறும் 98% தான் நாம இன்வெஸ்ட் பண்ணதா காமிச்சிருக்கோம். ஸோ இந்த 3,30,000ல 3,23,400 தான் நாம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் புக் வேல்யூ. ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் இது இன்வெஸ்ட் பண்றப்போ வில் காட் அ பேலன்ஸ். தட் இஸ் 3,23,400 ஆஸ் ஆன் புக் வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆன் சேல். இது நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது 5% டிபென்ச்சர். இது நம்மளோட ஓன் டிபென்ச்சர். தட் இஸ் 50,000, 50,000. இங்க வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். இது வந்து ஓன் டிபென்ச்சர். இது நாமினல் வேல்யூ 50,000 பட் புக் வேல்யூ வந்து 49,500 தான். இது வந்து ப்ரீவியஸ் லெட்ஜர்லயே நான் உங்களுக்கு இங்க கால்குலேட் பண்ணியிருப்பேன். ஓகே. 50,000 இன்டு 99% 49,500. ஓகே. புக் வேல்யூ பொறுத்தவரை இது 49,500. நாமினல் வேல்யூஸ் 50,000. அடுத்தது 3,30,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா? தட் இஸ் நாமினல் வேல்யூஸ் 3,30,000. பட் புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3,74,500 தான் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து நமக்கு வந்த பேலன்ஸ். அதுல இந்த 49,500 லெஸ் பண்ணோம்னா, பேலன்ஸஸ் 3,25,000 தான் நாம அந்த ஸ்டாக்குக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகே. ஆஸ் பர் புக் வேல்யூ இட்ஸ் 3,25,000 தான். ஓகே. இப்போ ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் 500 ருபீஸ். அதுவும் புக் வேல்யூ. ஓகே. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்றப்போ வில் கெட் சி இங்க 3,25,000 புக் வேல்யூ இருக்குல்ல, அது மைனஸ் ஆக்சுவலா நமக்கு இருக்கிற பேங்க் பேலன்ஸ் என்ன? 3,23,400. ஸோ இது 2யும் லெஸ் பண்றப்போ நமக்கு லாஸ் தான் வரும். இது வந்து நம்ம கையில இருக்கிற வேல்யூ. ஓகே. புக் வேல்யூ. பட் ஆனா ஆக்சுவலா நம்ம எவ்ளோ பே பண்ணுவோம்? 3,25,000 இங்க பே பண்ணணும். 3% ஸ்டாக்குக்கு ஆஸ் பர் புக் வேல்யூ. பட் நம்ம கையில இருக்கிறது 3,23,400 தான். ஸோ பேலன்ஸ் 1,600 இஸ் அ லாஸ். இங்க எல்லாமே நம்ம கையில இருக்கிறது. இங்கெல்லாம் நம்ம பே பண்ண வேண்டியது. ஓகே. ஆன் டெபிட் சைட் நம்ம பே பண்ண வேண்டியது. ஸோ இங்க நம்ம பே பண்ண வேண்டியது 3,25,000 பட் நம்ம கையில இருக்கிறது 3,23,400 தான். ஸோ எக்ஸஸா 1,600 போட்டு நாம இந்த 3% ஸ்டாக்க ரிடீம் பண்ணணும். ஓகே. அண்ட் 5% டிபென்ச்சர் அக்கவுண்ட் இஸ் நாமினல் வேல்யூவும் 50,000 புக் வேல்யூவும் 50,000. இதுலேருந்து அந்த 500 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இங்க நம்ம ப்ராஃபிட்ட போட்டிருக்கோம். ஓகே. இங்க நம்ம 49,500ன்னு போட்டோம் அப்படின்னா, இந்த 500 ப்ராஃபிட்ட நம்ம தனியா காட்ட வேண்டியதில்ல. ஓகே. ஸோ அதனால நான் இங்க 500 காமிச்சுட்டு இங்க 50,000 அப்படியே போட்டேன். ஸோ த கிராண்ட் டோட்டல் ஃபார் நாமினல் வேல்யூஸ் 3,80,000 அண்ட் புக் வேல்யூஸ் 3,75,000. இப்போ வந்து புக் ஆஃப் ஏகோ லிமிடெட் தட் இஸ் லெட்ஜர் ஆன் பேங்க் அக்கவுண்ட். இது வந்து கேஷ் எவ்ளோ உள்ள இருக்கு ஆர் உள்ள வருது அண்ட் கேஷ் எவ்ளோ வெளியில போகணும். ஸோ இங்க வந்து உள்ள இருக்கிறது வந்து 50,000 இஸ் அவர் ஓன் மனி. அதனால அத விட்டுட்டு பேலன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது 5% டிபென்ச்சர் அக்கவுண்ட் ஆஸ் ஆன் 1/1/2009 தட் இஸ் 3,50,000. பட் 31/12/2009ல நம்ம என்னெல்லாம் குடுக்கணும்? இந்த சேல் பண்றப்போ, அதாவது ரிடீம் பண்றப்போ புக் வேல்யூஸ் 3,23,400 அந்த அமௌண்ட்டும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் 9,900 இத குடுக்கணும். இது வந்து பேலன்ஸ் ஆகாது பிகாஸ் த ஃபோர்த் கமிங் திங்ஸ் ஆர் தேர். ஓகே. நம்மளோட ஓன் டிபென்ச்சர் அத என்ன பண்றதுன்ட்டுலாம் இருக்கும். பட் நான் ரெஃபர் பண்ண டெக்ஸ்ட் புக்ல இதுவரையும் தான் ஆன்சர் குடுத்துருக்காங்க. ஓகே.
ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வித் திஸ் சைனிங் ஆஃப் டாக்டர் சாந்தி. Thank you once again.